அதுக்குள்ள அந்த கோபம் அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தூண்டுதுங்கும் பொழுது அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது, அந்த நேரத்தில் ரொம்ப கான்சியஸாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள், நீங்கள் கோபமாகும் பொழுது அதிகமாக உணர்ச்சி, எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதிகமாக நாம் உணர்ச்சிக்குள்ளாகும் பொழுது நம்ம அன்கான்சியஸாக மாறிடுறோம். அப்போ அந்த அன்கான்சியஸாக மாறும் பொழுது என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லக்கூடிய, அதாவது எது சரி எது தவறுன்னு நினைக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு உடனே குறைஞ்சி போயிடுது. உணர்வுபூர்வமாக எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சிடும். அப்போ அந்த அன்கான்சியஸ் லெவலுக்கு போகாமல் கான்சியஸ் லெவல்லையே நாம் இந்த உணர்ச்சி வசப்படுற நேரத்தில் நாம் இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கிறது, கோபப்படும் பொழுது நம்மளையே பார்த்துக்கணும். நம்ம என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பக்கம் நம்ம அந்த